மேஷராசி நேயர்களே, பேச்சில் வேகமும் விவேகமும் இருக்கும். பணவரவு ஓரளவு திருப்தி தரும். சோர்வு, களைப்பு நீங்கி உற்சாகம் ஏற்படும். தொழில், வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். ரிஷபராசி நேயர்களே, சவால்கள், விவாதங்களில் வெற்றி கிடைக்கும். பிரபலங்களின் சந்திப்பு நிகழும். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். தொழில், வியாபாரத்தில் போட்டிகள் குறையும். மிதுனராசி நேயர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சிரமம் இருக்கும். எதிர்காலம் குறித்த யோசனை அதிகமாகும். பழைய வீட்டை சீரமைக்க வேண்டி வரும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. கடகராசி நேயர்களே, உங்கள் சுய கௌரவத்தை விட்டு தர வேண்டாம். உடல் நலம் மேன்மை தரும். நாடி வந்தவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்து தர முடியும். உத்தியோக மாற்றம் ஏற்பட வாய்ப்புண்டு. சிம்மராசி நேயர்களே, மனதிற்கு இதமான செய்தி ஒன்று வரும். பழைய சிக்கலை தீர்க்க புது வழி கிடைக்கும். உறவினர்கள் மத்தியில் இருந்த பகைமை மாறும். உத்தியோகம் தொடர்பான பயணம் ஏற்படும். கன்னிராசி நேயர்களே, உற்றார் உறவினர்களின் ஆதரவு பெருகும். திட்டமிட்ட பயணங்கள் திருப்திகரமாக அமையும். புது வீடு, மனை வாங்குவது குறித்த யோசனை வரும். உத்தியோகத்தில் உங்கள் புகழ் ஓங்கும். துலாம் ராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனை முற்றிலும் தீரும். யாரிடத்திலும் வீண்வம்பு வாதம் செய்ய வேண்டாம். வாகனத்தில் நிதானமாக செல்லவும். தொழில், வியாபாரம் செழிப்படையும். விருச்சிக ராசி நேயர்களே, குடும்பத்தின் பேராதரவை பெற முடியும். வேண்டியவர்களுக்காக சில செலவுகளை செய்ய வேண்டி வரும். ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டாகும். தொழில்நிலை சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் செலவுகள் கூடும். நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, மனதில் உள்ள தாழ்வு மனப்பான்மையை நீக்கவும். நண்பர்கள் தக்க நேரத்தில் உதவி செய்வர். அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்ளவும். தொழில், வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, திட்டமிட்ட காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும். யாருடைய கருத்துக்கும் செவி சாய்க்க வேண்டாம். பிரியமானவர்களிடம் சின்ன மனஸ்தாபம் வரும். தொழில், வியாபாரம் சிறக்கும். மீனராசி நேயர்களே, குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். யாரும் நம்மை புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும்.